தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாழ்க்கை துணை நல்ல துணையாய் தான் தருவார். அதை கையாளுகிற விதம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். திருமணமான ஆரம்ப நாட்கள்லேயே ஒரு ராங் இம்ப்ரெஷனை நீ கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா அது சந்தேகமாய் தொடரும். யாரோ ஒருவர் வந்தாங்க வீட்டுக்கு, அவங்க வந்ததை சொல்லலை புருஷன்ட்ட. அவர் கேட்குறாரு, யார் அது வந்தது? அவர் அவருங்க அப்படின்னு 2 தடவை இழுத்தாலே என்ன ஆயிடுச்சு? ஏன் அப்படி மறைக்கிற, சொல்லு யார் அவர்? வாட்ச்மேன் சொன்னாரே ஒரு பையன் வந்தான்னு. அங்கே தொடங்கிடுச்சு. டிரான்ஸ்பேரண்ட்டாக என் காலேஜ் ஃப்ரெண்டுங்க, நான் இங்கே இருக்கிறேன்னு நினச்சி வந்தார், பார்த்தாரு, போகிறேன். இதில் எப்படி இருக்குது? முதல் ஆன்சரில் எப்படி இருக்குது? அப்போது திருமண வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி குடுவையை போன்றது. நீ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். உன் வார்த்தை, உன் செய்கை, மணி மேட்டர்ஸை நீ ஹேண்டில் பண்ணுற விதம், இது எல்லாமே அந்த ஆரம்ப காலங்களில் உன்னை பற்றி நல்ல இம்ப்ரெஷனை நீ கொடுக்கணும். அம்மா வீட்டில் 8 மணி வரைக்கும் தூங்கலாம், மாமியார் வீட்டில் 8 மணி வரைக்கும் தூங்கலாமா? தூங்க முடியாது. சீக்கிரமே எழும்பி ஜெபம் பண்ணி ஒரு பக்தியுள்ள பெண்ணாக உன்னை காட்டும்போது தான் அந்த குடும்பத்துக்கு உன் மேலே நம்பிக்கை வரும். இங்கே இருக்கிற தாய்மார்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் மகளை செல்லமாக வளர்த்தது சரிதான், ஆனால் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவள் அங்கே எப்படி வாழணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். கணவனுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். பி ஃபெய்த்ஃபுல். தேவன் உனக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை விட உலகத்தில் வேற யாரும் உன்னை அதிகமாக நேசிக்க முடியாது. நீ ஜெபம் பண்ணா அந்த மனுஷனை மாற்ற முடியும். நீ முழங்கால நின்னா உன் புருஷன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் அவரை அன்புள்ள நபராய் உன்னால் மாற்ற முடியும் மகளே, மாற்ற முடியும் சகோதரி. இன்னைக்கு பலிபீடத்தில் இருந்து பாரத்தோடு இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நாட் ஒன்லி இந்த விஷயத்தை மட்டும் அல்ல, பணக்காரியங்கள், பேசுகிற காரியங்கள், உரையாடல்கள், உறவுகள் எல்லாவற்றிலையும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த உலகத்தில் ஆசீர்வாதமான பெண். ஹல்லேலூயா.